ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு. இன்றைக்கி அதோட ஏகாதசி. ஸோ இன்றைக்கி ஏற்கனவே நான் திங்கக்கிழமை சைவம் எடுப்பேன். ஸோ அதோட இன்றைக்கி சைவ மீன் இருக்குது. இன்றைக்கி அந்த சைவ மீன் தான் எப்படி சமைக்க போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போவோம். பாருங்கள், இதான் சைவ மீன். சைவ மீன் நான் பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இது நம்ம இப்போ ஃப்ரையில் போட்டு ஹாஃப் குக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒரு சம்பால் செய்ய போகிறோம். இது இந்த பேக்கிங் இந்த மாதிரி இருக்கும். இது முக்கால்வாசி எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுக்கு தான். இப்போ பாருங்கள், 2 சின்ன சின்ன டொமேட்டோ வெட்டி வச்சுருக்கேன். சின்ன சின்ன வெங்காயம் ஒரு 2 பீஸ் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அப்போ தான் பிளெண்டரில் போட்டால் சின்னாங்க நசுக்கும். அது எப்படின்னாக்கா, சில பேர் பூண்டு கத்தியில் வெட்டி அந்த தோலை உரிக்கிறாங்க. தேவையில்லைங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பூண்டு எடுத்து இடிகளில் வச்சு ஒரு இடி அடிச்சிங்கன்னா தோல் தானாகவே வந்துடும். அப்புறம் இஞ்சி அரை இஞ்சி கொஞ்சம் அதுவும் நசுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2, பழுத்த மிளகா 1 எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். டொமேட்டோ நம்ம சொல்லிட்டேன். எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். இதையும் தாங்க போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கணும். மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன். இது கரம் மசாலா 2 டீஸ்பூன். இது 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது சீரகம் தூள் 1/2 டீஸ்பூன். மிளகா சாந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மெட்டி 1 டேபிள் ஸ்பூன். எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரையில் வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சா தான் இடமா சரியாக இருக்கும். கொஞ்ச நேரம் வச்சாலே போதும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட் வச்சுட்டு 185 செல்சியஸ் நம்ம வச்சுருக்கோம். அது வரைக்கும் வேவிட்டோம். நம்ம மித்த வேலையை பார்ப்போம். இப்போ இதெல்லாம் நம்ம பிளெண்டரில் போட்டுக்க போகிறோம். இது ரெண்டும் நம்ம கடைசியாக போட்டுக்க போகிறோம். கஸ்தூரி மெட்டியும் லெமன் ஜூஸும். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இதை பாருங்கள், நல்லா மயன்னு அரைச்சாச்சு. ஒரு ஹாஃப் இதுக்கு வெந்துருச்சு. இது ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. வேக வச்சா அப்புறம் கட்டை மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இப்படி கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறோன்னாக்கா நம்ம சம்பாலில் போடும் போது அது குலையாது, இல்லைனாக்கா குழஞ்சி போயிடும். இது ஏன் நான் ஃப்ரையில் நான் போட்டேன்னு சொன்னால், இது ஆஃப் குக் நல்லா கொஞ்சம் மெதுவாக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா அது கட்டை மாரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கும் நல்லாவும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது ஃப்ரையில் எண்ணெயும் இல்லை, அது குக்கும் பண்ணியிருக்கு, நல்லாவும் இருக்குது. அதோட நான் இப்போ இதை பாதி பாதியாக நான் இதிலே வெட்டிக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னால், சில பேர் எண்ணெயில் ஃப்ரையே இல்லாதவங்க நீங்கள் எண்ணெயில் போடலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நான்ஸ்டிக்கோட பானை இருக்குல்ல, அதில் கொஞ்சம் எண்ணெயை லேசாக தடவி மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு அதில் ஒரு 5 நிமிஷம், அப்புறம் பரட்டி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோமாக்கா அது நல்லா குலையாது. நம்ம திருப்பும் போது சம்பாலில் போட்டு அது அப்படியே இருக்கும். சம்பால் நல்லா வேக வச்சுட்டு பிறகு தான் நம்ம இது போடுவோம். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். எப்படி சமைக்கிறதுன்னு பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். சட்டி சூடு ஏறட்டும். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். சட்டி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை போட்டுங்க. கறிப்பட்டைலாம் நான் போடல, ஏன்னா இது ஒரு மீன் விதமானது தானே. இதே மாதிரி சைவத்தோட இறைச்சியோட செஞ்சிங்கன்னா நீங்கள் கறிப்பட்டை ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த அரைச்ச மசாலா நான் இதில் ஊற்ற போகிறேன்.
கொஞ்சம் அந்த பிளெண்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் நம்ம ஊற்றிக்குவோம். இந்த மசாலாலாம் நல்லா வந்து கொதித்து அது எண்ணெய் திரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த மிளகா வாடெல்லாம் போகும். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதித்து நல்லா அது எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கஸ்தூரி மெட்டி போட்டுக்குவோம். அப்புறம் வந்து அந்த வெஜிடேரியனோட ஆஸ்தர் சாஸ் இருக்குது. அதாவது அது வந்து காளானில் செஞ்சுது. இது நம்ம அதில் சொல்லலை. நீங்கள் போட்டுக்கிறனா உங்கள் விருப்பம், நீங்கள் போடாட்டினா கூட இது உங்கள் விருப்பம். இது ஆப்ஷனல் தான். போட்டுக்கிட்டிங்கனாக்கா வெஜிடேரியனோட அந்த சாஸ் வந்து இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். 2 பொருள் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. அதாவது ஆஸ்தர் சாஸ் வெஜிடேரியனோட, அப்புறம் சர்க்கரை, ப்ரௌன் சர்க்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இது சைவ வெஜ்ஜியோட ஃபிஷ்ஷில் அப்போ நம்ம சமைக்கணுன்னாக்கா கொஞ்சம் கூட டேஸ்ட்டு வரணுன்னா நம்ம கூட ஜாமான் தான் போடணும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் ஜூஸை ஊற்றிக்குவோம். நான் இன்னும் உப்பு போடலை. உப்பு தேவையான அளவுக்கு. கொஞ்சம் உங்கள் விஷயம் மெழுகு போட்டால் போடுங்க, போடாதுன்னா பரவாயில்ல. ஆனால் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள் நல்லா கொதித்து அதோட குழம்பும் வந்து கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு சம்பால். இந்த நேரத்தில் தான் வந்து நம்ம அந்த மீனை போடணும். ஆனால் மெதுவாக வச்சுக்குவோம், தெறிக்கிது. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லேசாக அப்படியே மெதுவாக கிளறி விட்டுக்குங்க. இது ஒரு 5 மினிட் இப்படியே இருந்துட்டு அப்புறம் நம்ம அடுப்பு அமைச்சிடலாம். ஏன்னா அந்த மீனில் வந்து அந்த சம்பால் இறங்கணும். அதோட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் உப்புலாம் இருக்கான்னு. நல்லா இருக்குது, நல்லா சுவையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் சமைச்சாச்சு. சமைச்சி சோத்துல போட்டாச்சு. நிச்சயம் ருசியாக இருக்கும். நான் இப்போ ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். சுடுது பாருங்கள். ஒவ்வொரு மீனும் வந்து அப்படியே இந்த துண்டு மீன் இருக்குது அந்த மாதிரியே இருக்குது. நல்லா ருசியாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது வந்து சைவத்தோட சோயாவில் செய்கிற மீன். அப்போ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உண்மையான மீன் கவுச்சி மாதிரி இருக்காது. அதனால் வந்து நம்ம நிறையா ஜாமான் போட்டு அரைச்சி அதில் சர்க்கரை, எலுமிச்சை சாறு எல்லாமே நம்ம போட்டால் தான் அது வந்து அது ஒரு ருசியை கொடுக்கும். நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு இதோட நம்ம சந்திப்போம் அடுத்த வீடியோவில். பாய்.